வணக்கம் மக்களே. இன்று நாம் ஆதாரில் உள்ள ஆவணங்களை எப்படி புதுப்பிக்க வேண்டும் பற்றிய தகவலை பார்க்கப் போகிறோம். ஆதாரில் உள்ள ஆவணங்களை ஏன் புதுப்பிக்க வேண்டும்? சிறந்த சேவை வழங்கல் மற்றும் துல்லியமான ஆதார் அடிப்படையிலான அங்கீகாரத்திற்காக உங்கள் ஆதார் தரவுத்தளத்தில் உள்ள ஆவணங்களை நீங்கள் புதுப்பிக்கலாம். எனவே, சமீபத்திய அடையாள மற்றும் முகவரி ஆவணங்களை புதுப்பிப்பது ஆதார் எண் வைத்திருப்பவரின் நலன். ஆதாரில் ஆவணத்தை புதுப்பிக்க என்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க முடியும்? ஆவணத்தை புதுப்பிக்க உங்கள் அடையாளச் சான்று, போய் மற்றும் முகவரிச் சான்று BOA ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். போய் மற்றும் BOA என ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில பொதுவான ஆவணங்கள்: ரேஷன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, வசிப்பிடச் சான்றிதழ், குடியுரிமைச் சான்றிதழ், ஜனாதார், மேக்னரேகா NREGS வேலை அட்டை, தொழிலாளர் அட்டை போன்றவை. இந்திய பாஸ்புக் புகைப்படத்துடன் பொதுத்துறை வங்கியால் வழங்கப்பட்ட புகைப்படம். கிளை மேலாளர் பொறுப்பாளர் மூலம் சில பொதுவான ஆவணங்கள் போய் ஆகஸ்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. புகைப்படத்துடன் கூடிய பள்ளி மாற்றுச் சான்றிதழ். சில பொதுவான ஆவணங்கள் BOA ஆகஸ்ட் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மின்சாரம், தண்ணீர், எரிவாயு அல்லது தொலைபேசி மொபைல் பிராட்பேண்ட் பில் 3 மாதங்களுக்கு மேல் இல்லை. முறையாக கையொப்பமிடப்பட்டு முத்திரையிடப்பட்ட ஷெட்யூல்ட் கமர்ஷியல் வங்கி புகைப்படத்துடன் கூடிய அஞ்சல் அலுவலக பாஸ்புக். முறையாக கையொப்பமிடப்பட்டு முத்திரையிடப்பட்ட ஷெட்யூல்ட் வணிக வங்கி தபால் அலுவலக கணக்கு. கிரெடிட் கார்டு அறிக்கை 3 மாதங்களுக்கு மேல் இல்லை. செல்லுபடியாகும் வாடகை, குத்தகை அல்லது விடுப்பு உரிம ஒப்பந்த சான்றிதழ். UIDAI தரநிலை சான்றிதழ் வடிவத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சொத்து வரி ரசீது 1 வருடத்திற்கு மேல் இல்லை. எப்படி ஆவணங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்க முடியும்? மை ஆதார் போர்ட்டல் ஐ பார்வையிடவும். உங்கள் ஆதார் எண் மற்றும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஒரு முறை கடவுச்சொல்லை OTP பயன்படுத்தி உள்நுழையவும். சுயவிவரத்தில் காட்டப்பட்டுள்ள முகவரி தற்போதைய முகவரியுடன் பொருந்தவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் முகவரியை மை ஆதார் போர்ட்டல் மூலமாகவோ அல்லது செல்லுபடியாகும் BOA ஆவணத்துடன் பதிவு செய்வதன் மூலமாகவோ ஏதேனும் ஆதார் பதிவு மையத்திற்கு சென்று உங்கள் முகவரியை புதுப்பிக்கலாம். ஏதேனும் மக்கள் தொகை விவரம், பெயர், பாலினம் அல்லது பிறந்த தேதி எனது உண்மையான அடையாள விவரங்களுடன் பொருந்தவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆதார் பதிவு மையத்திற்குச் சென்று ஆதாரில் உள்ள மக்கள் தொகை விவரங்களை புதுப்பிக்கலாம். ஆதார் பதிவு மையத்தின் மூலம் ஆவணங்களை சமர்ப்பிக்க விரும்பினால் ஆதார் மையத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது? புவன் ஆதார் போர்ட்டலுக்குச் செல்லவும். அருகிலுள்ள ஆதார் மையங்களைக் கண்டறிய அருகிலுள்ள மையங்கள் தாவலை கிளிக் செய்யவும். அருகிலுள்ள ஆதார் மையங்களை பார்க்க உங்கள் இருப்பிட விவரங்களை உள்ளிடவும். உங்கள் பின் குறியீடு பகுதியில் ஆதார் மையங்களைக் கண்டறிய பின் குறியீட்டின் மூலம் தேடு தாவலை கிளிக் செய்யவும். அந்த பகுதியில் உள்ள ஆதார் மையங்களை பார்க்க உங்கள் பகுதியின் பின் குறியீட்டை உள்ளிடவும். ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான கட்டணம் என்ன? ஆதார் மையத்தில் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு பொருந்தக்கூடிய கட்டணம் ₹50. மை ஆதார் போர்ட்டல் மூலமாகவும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். எப்போது ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும்? ஆதார் எண் வைத்திருப்பவர்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஆதாரில் உள்ள ஆவணங்களை புதுப்பிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஏதேனும் தகவல் கிடைத்தவுடன் ஆவணங்களை முன்கூட்டியே புதுப்பிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. நான் ஒரு வெளிநாடு வாழ் இந்தியன் NRI. ஆவணங்களை நான் எவ்வாறு சமர்ப்பிக்க முடியும்? நீங்கள் இந்தியாவில் இருக்கும் போதெல்லாம் ஆன்லைனில் அல்லது ஆதார் மையத்தை பார்வையிடுவதன் மூலம் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம். ஆவணங்களை நான் எவ்வாறு சமர்ப்பிக்க முடியும்? ஆவணங்களை மை ஆதார் போர்ட்டல் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஆதார் பதிவு மையத்திலோ ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம். இது போன்ற தகவலை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி.